இன்று எமது வித்தியாலயத்தின் இணைப்பாட விதான செயற்பாடுகள் தொடர்பாக மிகுந்த அக்கறையோடு எங்களோடு இணைந்து செயற்பட முன்வந்திருக்கும் கோட்டமுனை வில்லேஜ் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் நான் இந்த இடத்தில் விழித்தவனாக எங்களது இறைவனின் அருள் இன்று எங்களுக்கு கைகூடி இருக்கின்றது. இதைத் தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எங்களது பாடசாலையின் நலன் விரும்பிகளால் பழைய மாணவர்களால் பாடசாலையை நேசிக்கும் அன்பர்களால் கட்டங்கட்டமாக எங்களது மாணவர்களின் விருத்திக்காக ஒரு ஊக்கலாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் மிகவும் அதிகமான ஒரு பண ஒதுக்கீடோடு எங்கள் பாடசாலைக்குள் கோட்டமுனை விளையாட்டுக் கழகத்தினர் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான விளையாட்டு உபகரணங்கள் எங்களது மாணவர்கள் கரங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆலை வழங்கும் நிகழ்வு தற்போது ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்வுக்கு கருப்பூட்டி இருக்கும் ஆரம்பகர்த்தாவாக இருக்கும் இந்த கோட்டமுனை விளையாட்டுக் கழக பணிப்பாளர் புவனசிங்கம் வசீகரன் அவர்கள், அவர் உண்மையில் இந்த இடத்தில் வருகை தந்திராவிட்டாலும் எங்களது பிரதேசத்தின் கிரிக்கெட் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறையோடு அதிக பணத்தையும் செலவழித்து மாணவர்கள் நலனில் தொடர்ந்தேர்ச்சியான ஒரு கண்காணிப்போடு ஒவ்வொரு விடயமாக அவதானித்து அவர்களை விருத்தி செய்வதிலும் அதை சூழ உள்ள மைதானங்களை அபிவிருத்தி செய்வதிலும் மிகுந்த அக்கறையாக இருக்கின்றார். அவரது அயராத முயற்சியோடு இணைந்ததாக இன்று வெளிநாட்டிலிருந்து யூகேயிலிருந்து வருகை தந்திருக்கும் பணிப்பாளர் ராமநாதன் உதயராஜ் அவர்கள். இது நீங்கள்லாம் கொடுத்து வச்சாக்கள் நாங்கள் இங்கே வாழ்கிற நேரம் யுத்த காலத்தில் தான் நாங்கள் எங்களோட சேவியம் போய் கொண்டிருந்தது. ஸோ அப்படி பார்க்க நீங்கள்லாம் சரியாக சந்தோஷமாக இருக்கணும். அந்த காலத்தை கடந்து அப்படி ஒரு சந்தோஷம் வரவே கூடாது உங்களுக்கு, உண்மையை சொல்ல போனால். அப்படி இருக்க நேரில் இதில் இருக்க பல பேர் இதில் இந்த பாடசாலை சுற்றி வசித்து வாழ்ந்தவர்களும் நாங்களும் தான் இந்த கோட்டமனை ஸ்கூலில் படித்து அதுலேருந்து கோட்டமனை நான் படிக்கணும் கோட்டமனை மகாவித்தியாலயமாக தான் இது இருந்தது. அதுக்கப்புறம் ஹிந்து காலேஜாக மாற்றம் அடைஞ்சது. ரெண்டு நேரம் நாங்கள் எங்களோட கிரிக்கெட் வளர்ந்தது வந்து இந்த கோட்டமனை கிரவுண்டில் எங்களோட பழைய மாணவர்கள் அதை சுற்றி இருந்தவர்களால் தான் வளர்ந்து வந்தது. இப்படி வளர்ந்து வர இன்றைக்கு நான் பார்க்குறேன், நாங்கள் 50 வருடங்களுக்கு மேலே கடந்த நாங்கள் உண்மையான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். எங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் மற்றாக்களுக்கு கிடைக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இந்த கிரிக்கெட் உபகரணங்கள். அதே நேரம் நான் பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன், மற்ற பாடசாலைக்கு வழங்கியதை விட மிக அதிகமாக பெருமதியான உபகரணங்களை நாங்கள் இந்த பாடசாலைக்கு வழங்கியிருக்கிறோம். கோட்டம் விளையாட்டு கலாச்சாரம் அதற்கு இன்னொரு காரணம் என்று சொன்னால், கழகம் 50 வருடத்துக்கு மேலே வளர்ந்து போகின்ற மாதிரி நானே இங்கே பார்க்குறேன். பல கட்டிடங்கள் புதிதாக இங்கே தோன்றிருக்க பார்க்கக்கூடியது. அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு அதே போல் எங்களோட கோட்டமனை விளையாட்டு கழகம் வளர்ந்து 50 வருடங்களுக்கு மேலே போகிற நேரம் இந்த பாடசாலை ஒரு தனிப்பட்ட பாடசாலை, அவர்களை மைதானம் ஒரு தனிப்பட்ட மைதானம், அவர்களுக்குரிய மைதானம், அதிலிருந்து அவங்களுக்கு அதை விட்டு கொடுத்து நாங்கள் இன்னும் வளர்ச்சி பாதையில் கொண்டு அதுக்கு மேலதிகமாக இந்த மட்டக்களப்பு மாவட்டமே கிரிக்கெட் விளையாட்டில் முன்னேறணும்னு தான் என்னோடு சேர்ந்து விளையாடிய வசீகரன் அவர்கள் எங்களது சமுதாயத்துக்காக, எங்களது சமுதாய கிரிக்கெட் வளர்ச்சிக்காக அந்த பெரிய ஒரு மைதானத்தை கட்டி அமைத்துள்ளார். வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஒரு முறை தான் வரும். தயவுசெய்து அதை பயன்படுத்திக்கணும். அது ஒரு நீர் குமிழி போன்றது ஒரு தான் வரும். ஸோ உங்களுக்காக எங்களுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு வசதியெல்லாம் அந்த மைதானத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அது மற்ற பாடசாலையும் இந்து கோல் எல்லாருமே அதில் பங்கு பெற்று முன்னேற வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கிலாந்திலிருந்து வந்தாலும் உங்களிடமிருந்து போன ஒரு ஆள் தான். அதே மாதிரி நான் இங்கே நிற்கிறேன்னா நான் எவ்வளோ பெருமைப்பட முடியும். அதே நேரம் அங்கே ஒரு படிப்போட ஒரு கண் படிப்புன்னு சொன்னால் மற்ற கண் விளையாட்டு அல்லது பார்க்குற ஒரு மனநிலை தான் அங்கே இருக்குது. என்ன சொன்னால் இங்கே பார்க்குறோம். அதே போல் இங்கேயும் வர வேண்டும். ஏன்னா நான் நேற்று எங்களோட கிரவுண்ட்ஸில் போகிற நேரம் இந்து காலேஜ் ஒரு ஆள் போல் பந்தி கொண்டிருந்தார். டக்குன்னு நான் கேட்டேன், யார் இந்த பையன்? அப்போ சொன்னார், ஹிந்து காலேஜ் மாணவன். அப்போ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தாருன்னு கேட்டேன்.
எனக்கு அதை விட சொல்ல தெரியாது, நான் யாரையும் குறை சொல்லையும் ஒன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அப்படியான திறமைகள் இங்கே இருக்குது, பல இடங்கள் இருக்குது. அதை தேடி பிடிச்சி அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுதான் எங்களோட கடமையும் பாடசாலைகளோட கடமையும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக நான் நெடுநாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இந்த வகையில் பகி அவர்கள், வசந்தமோகன்கள் எல்லாம் எங்களோட படித்தார்கள். அவர்கள் எங்களை விளங்கிக் கொள்வார்கள். பகிதரன், சுரேஷ் இப்போ எல்லாம் புதிய ஒரு ஆரம்பத்தை தந்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களோட நீங்கள் ஒத்துழைச்சா அது இந்த பாடசாலை மட்டுமில்லை, மட்டக்களப்பில் எந்த பாடசாலைகளுக்கும் நாங்கள் அந்த வசதி வாய்ப்புகள் வழங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த விளையாட்டு மைதானம் உருவாயிருக்கின்றது. அவருக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி தெரிவிப்பதை, வாழ்த்து தெரிவிப்பதில் நாம் பெருமை அடைகின்றோம். அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நன்றி, இந்த விளையாட்டுத் துறையிலே சாதித்து காட்ட வேண்டியது. அதே போன்று அவர்களுக்கு நன்றி உடையவர்கள். சுமார் 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான கிரிக்கெட் விளையாட்டு உபகரணங்கள் எமது கல்லூரிக்காக கோட்டைமுனை விளையாட்டு கழகம், கோட்டைமுனை விளையாட்டு கிராமம் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் இணைந்து வழங்கி இருக்கின்றார்கள். சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் இண்டோர் விளையாட்டுக்கு பிரதிபலனை எடுத்து காட்ட வேண்டும். மாணவர்கள் இவ்வாறு எந்த ஒரு பாடசாலைக்கும் எந்த ஒரு கல்லூரிக்கும் கிடைக்காத இந்த சந்தர்ப்பம்